ஆண்டவரும் உலகத்தின் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த காலை வேளை ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நம்ம ஒரு வசனத்தை வாசித்து அவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம். இந்த பூமியில நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி எந்த தெய்வமும் இந்த பூமியில கிடையாது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆகையால் தான் பரலோகத்துல எப்பொழுதும் அவரை பரிசுத்தர் 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 என்று சேனைகளின் கர்த்தரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வசனம் சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அருமையான தேவ ஜனங்களே, நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவன் இயேசு என்கிற நாமத்தில் இந்த பூமியில வெளிப்பட்டார். இந்த இயேசு என்கிற நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டதற்கு காரணம், நாம் எப்போதும் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். வசனம் சொல்கிறது, மேன்மை பாராட்டின பின்பு கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். இந்த அதிகாலை வேளை ஜெபத்துல இப்போ நம்ம ஆண்டவரை குறித்துதான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரை குறித்த துதி நம்ம வாயில காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த இடத்துல சில மனிதர்கள் ஸ்தோத்திரம் உலகத்தின் மேன்மையை குறித்து, தங்களிடத்துல இருக்கிற ஆஸ்தியை குறித்து, தங்களிடத்துல படிப்பை குறித்து, தங்களிடத்துல இருக்கிற உயர்வுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்க வச்சிருக்க காரை வச்சு மேன்மை பாராட்டுவாங்க, வீடை வச்சு மேன்மை பாராட்டுறாங்க, ஸ்தோத்திரம் வேலையை வச்சு மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் நாங்களோ எப்படி மேன்மை பாராட்டுவோம் என்றால், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்களை ரட்சித்தார், எங்களை அபிஷேகித்தார். இயேசுவே பாவங்களை மன்னிக்கிற தேவன், இயேசுவை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், இயேசுவே உண்மையுள்ள தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று எங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இந்த பூமியில நாம ஸ்தோத்திரம் ஒரு கூட்டமாக வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற ஜனமாக நாம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோதரி எப்போதும் அவரை முன்னிறுத்தணும். நான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில எப்போது எப்படி செய்யணும்னா, கர்த்தருடைய கிருபை தாங்கிட்டு, இந்த கர்த்தருடைய கிருபையினால் அந்த கர்த்தர்களுக்கு இந்த உதவி செய்தார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருப்போமானால் நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஜனங்களாய் இருக்கிறோம். ஒருபோதும் நம்முடைய சுயத்தை குறித்து, சுய பெருமைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது பிரியமானவர்களே. சோதரம் அப்படி சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சோதரம் ஆனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுபவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. சோதரம் சங்கீதம் 44 8ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது, தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஆண்டவரே,
ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்டணும். ஒரு குறிப்பிட்ட ஆராதனை நேரம் மாத்திரம் அல்ல, உங்கள் இறுதி அமர்ந்திருக்கும் போது, சாப்பிடும் போது, நடக்கும் போது உங்க வாய், ஆண்டவரே நீங்க எனக்கு இது செய்ததற்காக நன்றி அப்பா, நீங்க என் கூட இருந்து பாதுகாப்பதற்காக நன்றி, உங்க நாமத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, என்னை சுகமாக்கினதற்காக நன்றி, ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களா இருப்பார்கள். எரேமியா 9:24 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிற குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை துதிக்கிற துதியின் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை, நாமத்தை, விசுவாச அறிக்கையை செய்துகிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய துதிகளை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார், சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10:17-18 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் எதுல வழி தப்பி போறாங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் ஆராதிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் கொடுக்கிறேன், என்னாலதான் நிக்குது, என்னாலதான் அந்த சபையை தாங்க முடியுது, என்னாலதான் அந்த ஊழியத்தை நடத்த முடியுது. இல்ல பிரியமானவர்கள், ஒருபோதும் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த காரியத்தில் நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நான் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. நான் என்று சொன்னாலே அது சுயத்தினுடைய வெளிப்பாடாய் மாறிவிடும். ஒருபோதும் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். எப்போதும் சொல்ல வேண்டும், இது கர்த்தரால் ஆயிற்று. பவுல் அழகாய் சொல்லுகிறார், எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை குறித்தே மேன்மை பாராட்டணும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒருபோதும் நம்மளை புகழக்கூடாது, ஒருபோதும் நம்மளை முன்னிறுத்தக்கூடாது. நம்மளை முன்னிறுத்த நம்ம விழுந்து போயிருவோம், தோற்று போயிருவோம். ஆனா எப்போது நீங்க கர்த்தரை முன்னிறுத்துங்க. பாருங்க, அருமையான தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது இல்லையா? சோதரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:45 சோதரம் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, படைக்கு எதிராக வந்து நின்று கொண்டு அவர்களை மிரட்டி கொண்டு, ஸ்தோத்திரம், அவங்களை பயமுறுத்தி கொண்டு ஒவ்வொரு நாள் வந்து அவர்களை அலட்சியமாக அவமானமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சவுலும் அத்தனை சேனைகளும் பயந்து இந்த பெலிஸ்தனை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17:45 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு தாவீதை கர்த்தர் கொண்டு வருகிறார். தாவீதுக்கு ஒரு போர் பயிற்சியும் கிடையாது, ஒரு படை ஸ்தோத்திரம் நடத்தினதும் கிடையாது, எந்த சண்டை போட்டவனும் கிடையாது. அந்த வஸ்திரங்களை கூட, போர் வஸ்திரங்களை கூட தரித்தவனால நடக்க முடியலன்னு வேதம் சொல்லுது. ஆனா ஸ்தோத்திரம், தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலியுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல உன்னிடத்துல வருகிறார். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். சோதரி, எல்லாரும் தன்னுடைய சுய பலத்தை நம்பி பயந்து போயிருக்கிறாங்க. சண்டை போட தெரிஞ்சவங்க சண்டை போட போகாம இருக்காங்க. ஆனா தாவீதை பாருங்க, சோதரம், இவரை எப்படி நான் எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கல. அவர் என்னையே ஒன்று செஞ்சாரு, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். தாவீது அந்த இடத்துல எதை குறிச்சு மேன்மை பாராட்டினார் தெரியுமா? நான் துதிச்சுக்கிட்டே இருக்கிறவன், நான் ஆராதிக்கிறவன், கர்த்தரை கீர்த்தனை பண்ணுகிறவன், என் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்லல. கர்த்தரை முன்னிறுத்தி தாவீது அந்த இடத்துல யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த நாளிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோம். எந்த காரியத்திலும் கர்த்தரை முன்னிறுத்துவோம், இயேசுவை முன்னிறுத்துவோம். ஆண்டவர் இதை செய்து முடிக்க வல்லவர், ஆண்டவர் இதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வேதம் சொல்லுதல் இல்லையா, அவர் இராணுவங்களின் தேவன். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் ஒரு பெரிய படையை வைத்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். பேதுரு ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டின உடனே ஸ்தோத்திரம், அந்த இயேசு காதை ஒட்ட வைத்து விட்டு சொல்லுகிறார், பேதுருவே, நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப வல்லவர் என்பதை அறியாயோ அப்படின்னு கேட்கிறார். 12 லேகியோன் அப்படின்னா, ஒரு லேகியோன் அப்படின்னா 6000 பேர், 12னா 72,000 பேர். 72,000 தூதர்களை கர்த்தர் அனுப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவச்சனங்களே,
ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சேனைகளின் தேவன், படைகளின் தேவன், ராணுவங்களின் தேவன், யுத்தங்களின் தேவன், யுத்தங்களை ஜெயிக்கிற தேவன். எப்போதும் இந்த தேவனை முன்னிறுத்துவோம், இந்த தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இயேசு என்கிற நாமத்தை முன்னிறுத்தி எப்போதும் துதிப்போம். நம்மை தாழ்த்தி அவர் கையில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் ஊழிய பாதையில, குடும்பத்துல, தனிமையின் பாதையில ஜெயமாய் நடத்தி செல்கிற தேவன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. நல்ல சுகபலத்தோடு, நல்ல ஆவிக்குரிய நன்மைகளோடு உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதித்து இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கொடுக்க செய்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமென்.